அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். ஆங்கில மொழி நிறைய பேருக்கு இது சிம்ம சொப்பனமாகவே இருக்கும். என்னது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இது கஷ்டம்னு நீங்கள் பார்க்காம சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆங்கிலம் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு மொழி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொழி. அந்த இன்ட்ரெஸ்டிங் மொழியிலேருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டாபிக் பேர் ஹோமோனிம். ரொம்ப ஈஸி தாங்க இதை புரிஞ்சுக்கிறது. ஹோமோனிம், ஹோமோன்னா சிங்கிள், நிம்னா நேம். அப்படியே சிங்கிளாக இருக்கும், ஒரே பேராக இருக்கும், ஒரே எழுத்தாக இருக்கும், ஒரே உச்சரிப்பாக இருக்கும், ஆனால் அர்த்தம் மட்டும் வேறையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னு கட்டாயமாக தோணும். கடைசி வரலும் பாருங்கள், நிறைய ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கும். எகெயின் ஹோமோனிம் வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து கோட், சிஓயூடி. கோட்டுனா நான் மேலே ஷர்ட்டுக்கு மேலே போட்டுக்கிற கோட்டு, அந்த இதுவும் ஒரு கோட்டு தான். ஐ ஆல்வேஸ் வேர் கோட் இன் ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங். நான் ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கப்போ நான் வந்து கோட்டு எப்பயுமே போட்டுக்குவேன். இன்னொரு கோட்டு வந்து இன்னொரு கோட்டு அடிச்சிட்டோமான்னு கேட்பாங்க. இப்போ வந்து வால் இருக்குது, நம்ம செவுத்தில் கோட் அடிச்சிட்டோமான்னு கேட்பாங்க. ஸோ கலராக கோட் அடிக்கலாம். மேலே வந்து வர்ணம் பூசுறது, அந்த பூசுறது அடுத்த லேயர் பூசுறதுக்கும் கோட்டு தான். கோட்டுன்னா பூசுறது, இன்னொன்று வந்து ட்ரெஸ். அடுத்து பார்க்க போகிற முக்கியமான ஹோமோனிம் வந்து டயர், டிஐஆர்இ. இந்த டயர் வந்து அமெரிக்காவில் இப்படி தான் ஸ்பெல் பண்ணுவாங்க, டிஐஆர்இ. இதே வந்து பிரிட்டனில், யூகேயில் வந்து டிஒய்ஆர்இன்னு பண்ணுவாங்க. இந்த டிஐஆர்இன்னு நம்ம பண்ணுறது, அமெரிக்காவில் பண்ணுற இந்த டயர் வந்து நம்ம சக்கரம் வீலுக்கு மேலே உள்ளது. ஒவ்வொரு வண்டியிலையும் நமக்கு இருக்குது டயர். 2 வீலர்னால் ரெண்டு டயர் இருக்கும், 4 வீலர்னால் 4 டயர் இருக்கும், அந்த டயர். அதே சமயத்தில் இன்னொரு டயர்னால் களைப்பாயிருது. ஐ ஆம் டயர்டு, ஆர் யூ டயர்டு. இந்த டயர்டுங்கிறது களைப்பாக இருக்கிறது. டயர்டுன்னா களைப்பாக இருக்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்கியா, ஆர் யூ டயர்ட். ஸோ த வெஹிக்கிள் ஹேஸ் காட் 4 டயர்ஸ். இந்த 4 வீலர் வந்து 4 டயர் இருக்குது. டயர்னா சக்கரம் அப்படி இருக்கிறது, இன்னொரு டயருங்கிறது களைப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து பேஷண்ட், பிஏடிஐஇஎன்டி. பிஏடிஐஇஎன்டி பேஷண்ட்னு நோயாளி. ஹி வாஸ் எ பேஷண்ட். அவர் நோயாளியாக இருந்தார், இப்போ இல்லை, ஆனால் முன்னாடி ஹி வாஸ் எ பேஷண்ட், அவர் நோயாளியாக இருந்தார். அதே மாதிரி பி பேஷண்ட் அப்படின்னா அமைதியாக இரு, பொறுமையாக இரு அப்படிங்கிறது. பி பேஷண்ட், அதே பேஷண்ட்டுக்கு பொறுமையாக இருக்கிறதும் ஒரு மீனிங். பி பேஷண்ட், பொறுமையாக இரு. ஹி வாஸ் எ பேஷண்ட், அவர் நோயாளியாக இருந்தார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஹோமோனிம், கிளிப், சிஎல்ஐபி. கிளிப்பில் என்ன ஹோமோனிம், என்ன 2 அர்த்தம் இருக்குது கட்டாயமாக. கிளிப் பண்ணுங்க அப்படின்னா துணியை கிளிப் பண்ணுறது, அது ஹூக் பண்ணால் கிளிப் பண்ணுறது. ஸோ ஹூக் பண்ணால் கோத்து வச்சுக்கிட்டா அதுக்கு கிளிப்பு. அதேமாரி நியூஸ் பேப்பரை கிளிப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கட் பண்ணுறது, கிளிப் பண்ணுறதுன்னா கட் பண்ணுறது. நெயிலை கிளிப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளிப் த நெயில்னா நெயிலை கட் பண்ணுறது. ஸோ கட் பண்ணுறதுக்கு வந்து கிளிப்பு. அதே மாதிரி ஹூக் பண்ணுறதுக்கு, கோக்கிறது, மாற்றுறதுக்கும் வந்து கிளிப்பு தான். மாட்டுதல், நறுக்குதல், கிளிப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஆம், ஏஆர்எம். இந்த ஆரை உச்சரிக்கக்கூடாதுங்க, ஆம் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆம் வந்து நம்ம கையோட முழு கை பாகம் வந்து ஆம். ஐ ஹாவ் 2 ஆர்ம்ஸ், எனக்கு 2 கை இருக்குது அப்படின்னு ஆம் வந்து அந்த முழு கையை வந்து ஆம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் காட் ஆம். ஆம்னா தடவாளங்கள், இராணுவ தடவாளங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்குன்னே பிரத்யேகமாக இராணுவ தடவாளங்கள் இருக்கும், ஆம். ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் காட் ஆம். எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் காட் வெப்பன்ஸ். அந்த வெப்பனுங்கிறதும் ஆமு தான், கையுங்கிறதும் ஆம் தான். ஆம், தடவாளங்கள், இராணுவ தடவாளங்கள் மற்றும் கை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஃபுட், எஃப்ஓஓடி. பாருங்கள், இது என்னோட ரைட் ஃபுட், இது வந்து லெஃப்ட் ஃபுட், இது வந்து ரைட் ஃபுட், லெஃப்ட் ஃபுட். ஸோ இந்த ஃபுட் அப்படிங்கிறது பாதம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க ஃபுட். அதே மாதிரி ஃபுட் அப்படிங்கிறது 1 ஃபுட், 1 அடி. 2 ஃபீட், 2 அடிகள். 1 ஃபுட் வந்து 1 அடி. மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபுட்டை பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி காலை குறிக்கிறதுக்கும் ஃபுட் தான். ஃபுட், கால், மெஷர்மெண்ட், அளவு, கால், அளவு, ஃபுட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து பூல், பிஓஓஎல். பூல் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஹோமோனிம். ஹோமோனிம்னா ஒரு வார்த்தை 2 அர்த்தம். இந்த பூலுக்கு என்ன 2 அர்த்தம்? ஒரு அர்த்தம் வந்து பாண்ட், குளங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு பூல் வந்து கலெக்ட் பண்ணுறது. இப்போ என்னென்னா ஸ்விம்மிங் பூல்னாக்கா அந்த பாண்டை தான் வந்து, அந்த குளத்தை தான் பூல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி
கார் பூலிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு காருக்கு போகிறீங்க, நான் ஒரு காரில் போகிறேன், ஒரே இடத்துக்கு போகிறோம். ஒரு காரை விட்டுட்டு ஒரே காரில் ஒரே இடத்துக்கு 2 பேரும் போகிறதுக்கு பேர் தான் பூலிங், கார் பூலிங். பூல்னா சேகரிக்கிறது, கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு பூல். இன்னொரு பூல் வந்து பாண்ட், குளம், சேகரிப்பு குளம், பூல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய ஹோமோனிம்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஹோமோனிம்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சிலது விட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சில ஹோமோனிம்ஸ் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் டெஃபினட்டாக காமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி சில ஹோமோனிம்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னாக்கா அது காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதேமாரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம விரைவிலேயே சந்திக்கலாம்.